என்னாக்கா, இன்னைக்கு சுண்டல் விற்க போகலையா? இங்கே வந்து நின்றுட்டு இருக்கீங்க. ரொம்ப பசிக்குதா? ஒரு 4 இட்லி வச்சு கொடுக்கவா? இல்லைப்பா, வேணாம். எனக்கு பசிக்கல. சுண்டல் கொடுக்குறவங்க இன்னைக்கு சுண்டல் விற்க கொடுக்கல. எனக்கு முன்னாடியே வந்து யாரோ மொத்தமாக சுண்டல் விற்க எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம். ஏதோ அந்த சுண்டலை விற்று தான் என் பொழப்பு நடந்துட்டு இருந்துச்சு. டெய்லி ஒரு 200 300ஆவது கிடைக்கும். அதுலேயும் யாரோ மண்ணள்ளி போட்டுட்டாங்க. இப்போ அந்த சுண்டல் வைக்கிற வேலையும் எனக்கு இல்லை. அதான் என்ன பண்ணணும்னு தெரியாமல் யோசனை பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. ஆ, அப்படிங்களாம்மா? ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. ஆண்டவன் ஒரு வாசலை மூடுனா இன்னொரு வாசலை திறந்து வைப்பான்னு சொல்லுவாங்க. சரிங்கம்மா, எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது. நான் போய் ஒரு டீ குடிச்சிட்டு வரேன். அது வரைக்கும் நீங்கள் கடையை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆ, சரி தம்பி, நான் பார்த்துக்கிறேன். நீ போயிட்டு வா. இதுதான் நல்ல சான்ஸு. அவன் டீ குடிச்சிட்டு வர வரைக்கும் நமக்கு வேண்டியதை போட்டு சாப்பிட்டுக்க வேண்டியது தான். எனக்கு வேற ரொம்ப பசிக்குது. ம் ம் சும்மா சொல்லக்கூடாது. இட்லியும் சட்னி சாம்பாரும் ரொம்ப பிரமாதமா இருக்கு. கடையை பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. ஆ, இருக்கட்டும்பா. இதில் என்ன இருக்கு? ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருந்தாதான் நல்லது. சரியா சொன்னீங்கம்மா. சரிப்பா, நான் போயிட்டு வரேன். என்ன இது, சட்னி சாம்பார் இட்லி எல்லாம் கம்மியா இருக்கு? ம் சரி சரி, பசிச்சிருக்கும் போல, அதான் எடுத்து சாப்பிட்ருப்பாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். தனியா இந்த இட்லி கடை வச்சு நடத்தணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் தான். நம்ம பசங்க படிச்சு வேலைக்கு போயிட்டா நான் இந்த வேலையை விட்டுட்டு போய் கிராமத்துல ஏதோ ஒரு கடை போட்டு உக்காந்துக்குவேன். அண்ணே, 4 இட்லி 30 ரூபாய்க்கு நீங்க மட்டும்தான் குடிக்கிறீங்க. சும்மா டேஸ்ட் அல்டிமேட். யாருமே இந்த விலைக்கு கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்குண்ணா. நான் இந்த பீச்சுக்கு வரதே உங்க இட்லியை சாப்பிட்றதுக்கு தான். சட்னி சாம்பார்ல எல்லாம் காரம் பர்ஃபெக்டா இருக்கு. இது சாப்பிட்டா என் உடம்புக்கும் ஒன்றும் ஆவறதில்ல. ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கு. எங்க பாட்டி அளவா காரம் உப்பு எல்லாம் சேர்த்து பக்குவமா சமைப்பாங்க. அவங்கள பார்த்து தான் நான் கத்துக்கிட்டேன். அதான் இவ்வளவு ருசியா இருக்கு. ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போயிடுச்சு. இன்னைக்கு ஒரு சேஞ்சாக இருக்கட்டும்னு வந்து உங்கள் இட்லி கடையில் சாப்பிட்டேன். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கு. பரவாயில்ல, நான் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இட்லி ஒரு சூப்பர் டயட் ஃபுட். இதை நம்ம டெய்லி சாப்பிட்டா நம்ம வெயிட்டையும் நம்ம நல்லா மேனேஜ் பண்ணலாம். இனிமே நம்ம டெய்லி இங்கே தான் வந்து சாப்பிடுவோம். இது உடம்புக்கு நல்லது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கு. ஃபாஸ்ட் ஃபுட்டில் விலையும் அதிகம், கேலரிஸும் ரொம்ப ரொம்ப அதிகம். இனிமே இங்கே தான் வந்து டெய்லி சாப்பிட்ணும். என்ன? கண்டிப்பாக பசங்களா, நீங்கள் டெய்லி வந்து இங்கே சாப்பிடுங்க. நான் நல்லா சுத்தமாகவும் சுகாதார முறையிலும் தான் இட்லி பண்ணுறேன். உங்கள் ஹெல்த்துக்கு இது எந்த கெடுதியும் பண்ணாது. அம்மா, நல்ல வேளை நீங்கள் வந்தீங்க. நான் உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் கொஞ்சம் கடையை பார்த்துக்கோங்க. நான் போய் ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடுறேன். இந்தாங்க தம்பி, ஒரு பிளேட் இட்லி 20 ரூபாய் தான். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு வாங்கி சாப்பிடுங்க. இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா காசு கொடுங்க. என்னது, ஒரு பிளேட் 20 ரூபாவா? பரவாயில்லையே, இவ்வளோ சீப்பாக யாருமே கொடுக்க மாட்டாங்க. ம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கு. பரவாயில்ல. ஆனால் என்னால் ஒரு பிளேட்டுக்கு மேலே சாப்பிட முடியலம்மா. ஆ, எனக்கு போதும். இந்தாக்க காசு. நான் நாளைக்கு வந்து மறுபடியும் சாப்பிட்றேன். உங்களை நம்பி நான் கடை ஒப்படைச்சேன். பரவாயில்ல, நீங்கள் ரொம்ப நல்லா வேலை பார்த்துருக்கீங்க. இது எனக்கு தேவைதான். இதை நான் உங்ககிட்ட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏதோ பசிக்கு 4 இட்லி எடுத்து சாப்பிட்டுருப்பீங்கன்னு பார்த்தா நீங்கள் கம்மி விலைக்கு எனக்கு தெரியாமலே இட்லி விற்கிறீங்களா? இப்போ தான் புரியுது உங்களுக்கு ஏன் அந்த சுண்டல்காரங்க சுண்டல் கொடுக்கலன்னு. உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறதால தான்
யாருக்குமே உதவி பண்ணுற நோக்கமே வரதில்ல. இனிமே என் கடை பக்கமே வராதீங்க. ரொம்ப நன்றி, நான் போயிட்டு வரேன்.